பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்காக நன்றி. இந்த காலை வேளை கொடுத்த தேவாதி தேவன் நம் கர்த்தாதி கர்த்தர் நம் ராஜாதி ராஜாவுக்கு கோடி 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 நன்றிகளையும் சோத்திரங்களையும் ஏறெடுப்போம். இந்த காலை வேளையில் ஆவியானவர் கொடுக்குற வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்தில் பொல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவானோட அம்புகளும் இயேசுவின் நாமத்தினால முந்தி கட்டி ஜெபிப்போம். கர்த்தரோட வார்த்தை ஒவ்வொருத்தருக்கும் கடந்து போக விடாத அளவுக்கு தடை பண்ணுகிற எல்லா தட்டைகளும் நஸ்ரானாக இயேசுவின் நாமத்தில் முறித்தடி போடுகிறோம். ஏசப்பா, இந்த நாளில் கொடுக்குற வார்த்தை எரேமியா 28:7, ஏசாயா 30:18. ஆகிலும் உன் செவிகளும் சகல ஜனத்தின் செவிகளும் கேட்க நான் சொல்லும் வார்த்தையை கேளு. ஆகிலும் உன் செவிங்கிறப்போ இப்போ இந்த கால வேளையில் யார் கேட்டுட்ருக்கீங்களோ கர்த்தர் சொல்கிறார், உங்கள் செவிகளையும் உங்களுக்குள்ள சொந்த பந்தங்களுக்குள்ளே இருக்கிறதும் உங்கள் உற்றார் உறவினருக்குள்ளே இருக்கிற செவிகளையும் கேட்க பண்ணு, என் வார்த்தையை கேளுன்னு சொல்கிறார். கர்த்தரோட வார்த்தையை கேட்க சொல்கிறாரு. இந்த காலை வேளையில் எழுந்த உடனே அந்த பேச்சு இந்த பேச்செல்லாம் இல்லைங்க. கர்த்தர் சமூகத்தில் கர்த்தர் உங்களுக்கு என்ன பேசுகிறான்னு கேளுங்க. ஏசப்பாட்ட கேளுங்க. ஏசப்பா, என் செவியை நான் சாய்த்து நான் கேட்குறேன்ப்பா, நீங்கள் என்னப்பா என்கிட்ட பேச போகிறீங்க சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. முதலாவது வேதத்தை எடுத்து படிங்க. வேதத்தில் நீங்கள் படிக்கும் போது எனக்கு இந்த வார்த்தை தெரியல, எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா, நீங்கள் கற்றுக் கொடுங்கப்பா, இதற்கு இந்த அர்த்தம் என்னப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவரோட நொச்சரிச்சுட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் உடனே உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஒரு குழந்தை வந்து ஒரு பொருள் வேணும்னா நம்மளை என்ன பாடுபடுத்தும் தெரியுமாங்க? அது வாங்குற வரைக்கும் அது விடாது. அது மாதிரி தான் இந்த கர்த்தர் இடத்துல நீங்கள் கேளுங்க. கேட்டுகிட்டே இருக்கணும். என் பிள்ளை என்கிட்ட கேட்குதுன்னு ஆண்டவர் உடனே எடுத்து கொடுத்துருவாரு. அதுதான் அடுத்த வசனத்தை சொன்ன, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்துருவார். பாருங்க, நீங்கள் கேட்பீங்கன்னு கர்த்தர் காத்து கொண்டு இருக்கிறாருங்க. மனுஷன் காத்து கொண்டு இருக்கிறார். மனுஷனா கேட்டால் கேளு, கேட்காட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க உதறித்தட்ட. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உனக்கு என்ன வேணும் மகனே, என்கிட்ட கேளு, நீ ஏன் சமூகத்தில் உட்காந்து கேளு, நான் உனக்காக உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். நம்ம ஒரு சில மனிதர்கிட்டலாம் நம்மளால் போராடவே முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கர்த்தர் சமூகத்தில் உட்காந்து கேட்டு பாருங்க. ஏசப்பா, எனக்கு என்னால் முடியல, உன்னால் எதுவுமே முடியாது, ஏன்னா உன் பலத்தால் முடியாது, என் கர்த்தரோட பலத்தினாலும் கர்த்தரோட ஆவினாலும் எல்லாமே ஆகும் என்று சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் கர்த்தரோட சமூகத்தில் இந்த காலை வேளையில் அருமையான சகோதர சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, முதியோர்களே, எல்லாரும் கர்த்தர் சமூகத்தில் இருந்து நீங்கள் காத்திருந்து உங்கள் மேலே மனது உருகிறதுக்காக அவர் சொல்கிறார் பாருங்க, உங்கள் மேல் மனது உருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்காக காத்திருக்க அனைவரும் பாக்கியவான்கள். பாருங்க, தேவனுக்காக காத்திருக்க நீங்கள் அத்தனை பேரும் பாக்கியவானா. இன்னைக்கு நீங்கள் கேட்குற அத்தனை பேரும் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கார் கர்த்தர். இந்த காலை வேளையில் கூட ஆவியானவர் நம்மளோட எவ்வளோ அழகாக பேசிக்கொண்டு இருக்காருங்க. அவரோட வார்த்தையை அப்படியே ருசித்து படிக்கும்போது அதுக்குள்ளே இருக்கிற விளக்கங்களை கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. ஒன்றுமே படிக்கலைங்க. படிப்புனா என்னன்னே எனக்கெல்லாம் உண்மையிலே தெரியாதுங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், இது எனக்கு பெருமைக்காக இல்லை, என் கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேங்க. அவர் எனக்கு கற்றுக் கொடுக்குறாருங்க, பேச சொல்லி தராருங்க, தைரியத்தை கொடுக்குறாரு. எல்லாமே அவர் செய்யறதான். அவர்கிட்ட நான் கேட்கிறேன், எனக்கு இன்னும் கற்றுக் கொடுங்க. நான் இன்னும் கற்றுக்கல, நான் ஒண்ணுமே கற்றுக்கல, நான் இப்ப கற்றுக்கிட்டேன் தேறிட்டேன்லாம் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. இன்னும் எனக்கு கற்றுக் கொடுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிதான் இந்த காலை வேளையில நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களை மாதிரி. அதுக்கு தான் இந்த காலையில் ஆவியானவர் நம்மளுக்கு நிறைய காரியங்களை சொல்லியிருக்காங்க. முதலாவது செவியை சாயிரு மகளே, நான் என் வார்த்தையை முதல்ல கேளு, உன் செவியை சாய்த்து என் வார்த்தையை முதலாவது கேளு. ரெண்டாவது என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு இறங்கும்படியாக அவர் என்ன சொல்கிறாரு? உங்களுக்காக இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்காராம், மனுஷன் இல்லை. கர்த்தர் என் பிள்ளை இன்னைக்கு என்னை வந்து உட்காந்துருச்சா, வேதத்தை படிக்குதா, என்ன எனக்காக கேட்க போகுது அப்படின்னு சொல்லி கர்த்தர் காத்திருக்காராம். உங்கள் மேலே மனதுருகி எழுந்திருந்து கர்த்தர் நீதியை செய்ய போகிறாராம். ரெண்டாவது காரியம். மூணாவது, அவர் என்ன சொல்கிறார்? அவருக்காக காத்திருக்க நீங்கள் எல்லாருமே பாக்கியவான் பாக்கியவதின்னு என்று கர்த்தர் சொல்லிட்டார். ஏசப்பா, இந்த காலை வேலையில் கூட டாடி நீங்கள் இந்த 3 காரியங்களை சொல்லியிருக்கீங்க டாடி. அப்பா, முதலாவது நாங்கள் தகப்பனராச்சா உங்கள் வார்த்தையை நாங்கள் கேட்கணும் டாடி. எங்களோட செவியை சாய்த்து உங்கள் வார்த்தையை கேட்கணும். நாங்கள் மட்டும் இல்லை டாடி, எங்கள் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் உங்கள் வார்த்தையை நாங்கள் கேட்கணும் தகப்பனே. அப்பா, எங்களுக்காக தகப்பனே நீங்கள் காத்திருக்கீங்க தகப்பனே. என் கர்த்தர் எனக்காக காத்திருந்த ஒவ்வொரு காரியத்தையும் எங்களுக்கு செய்ய நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க டாடி. அதற்காக நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனே. எங்கள் மேலே மனதுருகி தகப்பனே நீங்கள் எங்களுக்காக நீதி செய்கிறவராய் இருந்து வருகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. மூன்றாவது காரியமாக தகப்பனே ராஜா, அப்பா, நாங்கள் காத்திருக்கிற அத்தனை பேரும் பாக்கியவான்
பாக்கியவான் பாக்கியவதி என்று சொன்னீங்க டாடி. உங்கள் நாவலால் எங்களுக்கு சொன்னதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா. இந்த காலை வேளையில் எங்களுக்காக நீங்க இறங்கி வந்து தகப்பனே ஒவ்வொரு காரியத்தை கற்றுக் கொடுத்த தேவாதி தேவன் என் கர்த்தாதி கர்த்தருக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். நாங்கள் சிறுகணும் டாடி, நீங்க பெருகணும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபங்களை எடுக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமேன்.